गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदर्पणोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थितदग्गदेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நமஹ. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ் கொண்ட நமஸ்காரம். அறிவோம் மாரா, நமஸ்காரம். அறிவோம், நல்லா இருக்கீங்களா? நல்லது. ஆனந்தா வந்திருக்காரு, வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்லது, நல்லா நல்லது நல்லது, நல்லா இருக்கார். ஓ பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்மத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அக்ஷர பிரம்ம யோகம். இந்த தலைப்பே பிரம்ம என்பது அக்ஷரம். அக்ஷரம்னா இந்த இடத்துல அழியாதது, மாறாதது, நித்தியமானது. அதே அக்ஷரம் பிரம்ம பரமம். அது உயர்ந்தது. அந்த பிரம்மனை பற்றி, அப்படிப்பட்ட பிரம்மனை பற்றி கூறுகின்ற தலைப்பை உடையது யோகம் என்றால் தலைப்பு. இந்த இடத்துல தலைப்பை உடையது இந்த அத்தியாயம். அல்லது யோகம் என்றால் இணைத்தல், சேர்த்தல் என்றும் பொருள்படும். நம்மை, நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி அக்ஷர பிரம்மத்தில் நம்மை சேர்ப்பதால் இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம் என்று பெயர். சேர்த்தல் என்றால் இந்த இடத்துல அடைதல். அடைதல் என்றால் இந்த இடத்துல அறிதல். அறிதல் என்றால் என்ன? 10th மேன், 10வது மனிதன் ஆற்றை கடந்து, 10 பேர் ஆற்றை கடந்து, ஆற்றை கடந்த பின் அக்கறையில் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று என்ன சொன்னான்? 9 பேர் தான், என்ன ஒருவனை காணவில்லை என்று அனைவரும் திகைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இடையில் போன ஒருவர் இன்னும் ஒரு முறை என்ன என்றார். மீண்டும் 9 பேர் தான் வருகின்றது என்று கூறிய போது அந்த குரு சொன்னார், 10வது மனிதன் நீதான். உன்னை தவிர நீ மற்றவர்களை எண்ணுகின்றாய், ஆகையினால்தான் கணக்கு சரியாவல்ல அப்படின்னு சொன்னாராம். அந்த 10வது மனிதனை காட்டுகின்றவர் தான் குரு. அது 10வது மனிதனை எண்ணிக்கையில் விடுவதுதான் அறியாமை. அது நானே. எங்கெல்லாம் தேடினோமோ அந்த 10வது மனிதன் நான் தான் என்று எப்பொழுது அவன் உணர்கின்றானோ, எப்பொழுது அறிகின்றானோ, அந்த 10வது மனிதனை அடைவதும் அறிதலும் நான் என்று உணர்வதும் ஒன்றுதான். அது மாதிரி இந்த இடத்துல என்னைக்கு நம்ம தான் பிரம்மம் என்று அறிகின்றோமோ அது அந்த 10வது மனிதன் மாதிரி அடைகின்றோம். இந்த 9 பேர் பொருளுக்காகவும் பணத்திற்காகவும் வேறு சௌரியத்துக்காகவும் என்னை வழிபட்டால் அவர்கள் என்னை அடைய மாட்டார்கள். இந்த 10வது மனிதன் சேவை செய்தால் அந்த 10வது மனிதனை அடைய முடியுமா? அல்லது யோகாசனம் செய்தால், பிராணாயாமம் செய்தால், என்ன சாதனைகளை செய்தாலும் அந்த 10வது மனிதனை அடைய முடியாது. எப்பொழுது அவன் 10வது மனிதனை அறிகின்றான், அது நான் தான் என்ற அறிவினால் அவன் அடைகின்றான். அதுதான் அந்த அறிவு. இந்த இடத்துல பகவான் நான் தான் இந்த 9 பேரும் அடையக்கூடியவர்கள் அல்ல, அது நான் தான் அடையக்கூடியவன். 9 பேற்றை கடந்து
நம் 10வது மனிதனாகிய நான் என்ற விசாரத்திற்கு, அது நான் தான் என்ற விசாரத்திற்கு நாம் வர வேண்டும். அந்த 9 முக்கியம்தான். அறம், பொருள், இன்பம் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அதிலேயே அதற்காக மட்டும் நம்ம வாழ்க்கை சென்று விடக்கூடாது. அதிலேயே நம் மனமானது மூழ்கிவிடக்கூடாது. எதுக்கு வர வேண்டும்? பகவானை அடைவதும், ஆத்மாவை அடைவதும், அந்த பிரம்மனை அடைவதும் ஒன்றுதான். அதே இந்த இடத்துல பகவான் சொல்கிறார். மரண காலத்தில் அல்லது உயிரோடு இருக்கும் பொழுதே என்னை உணர்ந்தவன் என்னை அடைகின்றான், என்னை அறிந்தவன் அடைகின்றான். என்ற இடத்துல என்ன? 10வது மனிதன் அடைகின்றான். 10வது மனிதனை அவன் எப்படி பெற்றான்? அது தான் என்று அறிந்து கொண்டான். அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவன் 10வது மனிதனை மாற்ற தேவையில்லை. 10வது மனிதனை அவன் எங்கேயோ போய் காணவில்லை, எங்கேயோ ஒரு இடத்தில் இல்லை. அது தானாகவே இருக்கின்றோம். அது யார்? அதே பிரம்ம தத்துவமாகிய அந்த பரம்பொருளை நான் என்று உணர்ந்தவன் என்னை வழிபடுவதற்கு சமம். அவன் என்னை அடைகின்றான். அது மோட்சம். அதற்கு என்ன செய்யணும்? அனன்யா சேதாக சததம் யோ மாம் ஸ்மரதி. அவன் என்னை பற்றியே சிந்தனையிலேயே அவன் இருக்க வேண்டும் என்று கூறிய பகவான் மீண்டும் என்னை அடைந்தால் 15வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கணும். மாமுபேத்திய புனர்ஜன்ம மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம சாஸ்வதம் துக்காலயம சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதிம் சம்சித்திம் பரமாம் கதிம். மாம் என்னை, இந்த சுலோகத்து என்னை அடைந்தபின், இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பகவான்? சுலோகத்துக்கு பார்ப்போம். மாம்னா எண்ணெய். எண்ணெய்னா எண்ணெய், எண்ணெய்னா எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய் வாங்க போகிறேன், என்ன வேணும்? எண்ணெய் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? அந்த அது மாதிரி மாம்னா எண்ணெய். எண்ணெய்னா இந்த இடத்துல என்ன? அந்த 10வது மனிதனை, அதை எண்ணெய். அந்த 10வது மனிதன் தான் என்று எவன் உணர்ந்தானோ அவன் அப்படிப்பட்டவன். எண்ணெய்னா என்னது? நானே பிரம்மன் என்று உணர்ந்தவன் என்னை. உபேத்திய அடைந்தபின், உபேத்தியன் அடைந்தபின், மகாத்மானக ஞானிகள், இந்த இடத்துல ஞானிகள், ஞானிகள் என்னை அடைந்தபின். ஞானிகள்னா இந்த இடத்துல மகாத்மாக்கள். மகாத்மாக்கள் என்ன? எல்லோரிடத்திலும் அந்த ஆத்ம தத்துவத்தையே உணர்பவர்கள், தன்னை நேசிப்பது போல அனைவரிடமும் வெறுப்பின்றி நேசிப்பவர்கள் மகாத்மானக. அதே மகாத்மான்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி அப்படின்னும்ல. ஏன்? தன்னை மாறியே அடுத்தவர்களையும் நேசித்தார். தனக்கு யாரும், நாம் யாரிடமும் ஹிம்சை வாங்க விடமாட்டோம். ஆனால் நம்மளும் மற்றவர்களுக்கு ஹிம்சை செய்யக்கூடாது, அகிம்சையை பின்பற்ற வேண்டும் என்பது மகாத்மா காந்திஜி. அது மாதிரி இந்த இடத்துல அதனால் சாதுக்களை சில பேர் மகாத்மா அப்படிம்பாங்க. தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் எல்லா சாதுக்கள் மகாத்மா வராரு, ஒரு மகாத்மா வந்தாருன்னு சொல்லுவார்கள். அதனால் அவங்க சாதுக்கள் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை ஆனவர்கள். இந்த இடத்துல மகாத்மானா ஞானிகள். ஞானிகள்னால் யார்? 10வது மனிதனை நான் என்று உணர்ந்தவர்கள். 10வது மனிதன் யார்? ஆத்மா. ஆத்மாவை அல்லது பிரம்மனை நான் என்று உணர்ந்தவர்கள். அர்ஜுனுடைய 2வது கேள்வி என்ன? அதி பூதம் அத்யாத்மம். அந்த ஆத்மா என் உடலுள்ளேயே இருக்கின்றது. அத்யாத்மம் பகவானே, அது பகவானாக இருக்கின்றது. அதி யஜ்ஞம். அதே இந்த இடத்துல சொல்றார், அதி பூதம். இந்த பிரபஞ்சமும் பகவான் தான். அப்போ இந்த பிரபஞ்ச பகவான் இல்லையா? பிரபஞ்சமும் பகவான் தான். மாயையினுடைய தோற்றம், பிரம்மனுடைய, பிரம்ம தத்துவத்தினுடைய
அந்த ஈஸ்வரனுடைய ஒரு தோற்றம் இந்த பிரபஞ்சம். எல்லாமே என்னிடத்தில் தான் இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தை நம்ம நெகேட் பண்ண தேவையில்லை. அது என்னிடமே, அந்த பகவானுடைய ஒரு பார்ட்டு, ஒரு பகுதி தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமும் பகவான் தான். எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அதெல்லாம் பகவான் தான். அப்போ என்னுள்ள ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஆத்மஸ்வரூபத்தையே பிரம்மமாக பார்க்கும் பொழுது, என்னுள் இந்த உலகம் அடக்கம். நானே இந்த உலகத்தில் அனைத்திலும் வியாபித்து இருக்கின்றேன். நானே இந்த உலகத்தை தாங்குகின்றேன். எப்படி நீரை பூமி தாங்குவது போல நான் இந்த உலகத்தை தாங்குகின்றேன். ஆனால் நான் எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கின்றேன். வெட்ட வெளியில் எவ்வளவு பொருள்கள் இருக்குது, எவ்வளவு ஒரு திங்ஸ் இருக்குது, என்னென்னமோ வாகனங்கள் இருக்குது. அந்த வெட்ட வெளியில் ஏதாவது பாதிப்பு வருதா? பாதிப்பு வரவில்லை. வெட்ட வெளி சூரிய ஒளிச்சத்தையும் சந்திரன் ஒளியையும் புகையினாலையும் அது மாசுபடாது. அக்னியினால் வெட்ட வெளியை எரிக்க முடியாது. யாராலும் அது மாசுபடுத்த முடியாது. அப்படியே வந்தால் கூட கையிலே பாம்பு போல கொஞ்ச நேரம் ஒரு மாதிரியா சுமல் வரும், அப்புறம் போய்விடும். கொஞ்ச நேரம் புகை மூட்டும், அப்புறம் காணாமல் போய்விடும். ஆனால் வெட்ட வெளி நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை அசுத்தப்படுத்த முடியாது, அதை எரிக்க முடியாது. அந்த வெட்ட வெளியையே தாங்குகின்ற நானாக இருக்கின்றேன். ஆகையினால இந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவர்களுக்கு மகாத்மா ஞானிகள் எப்படி இந்த வெட்ட வெளியில், நம்ம இந்த உலகமாகிய வெட்ட வெளியில் ஆனந்த நடனம் புரிபவர், அது நடராஜர். இந்த உலகத்திலேயே ஆட்டி படைப்பவர், ஆடிடும் பெருமான், நடனம் ஆடிடும் பெருமான். ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான், கூடாதாரை கூட்டு வைத்து கூத்தாடும் பெருமான். எல்லாமே கூத்தாட வந்திருக்கின்றோம். இந்த வெட்ட வெளி உலகத்தில், அது வெட்ட வெளி தியானம்லாம் சொல்லுவாங்க. இந்த வெட்ட வெளியில் நாம் அனைவரும் அந்த நடராஜ பெருமானுடைய லீலைகள் மாறி கூத்தாட வந்திருக்கின்றோம். நடராஜருடைய டான்ஸே அதான். ஒவ்வொருவரும் நடனக்காரர்கள் தான். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றோம். எப்படி நடராஜன் தன் சொரூபத்தில் இருந்து இந்த உலகை நடனம் செய்கின்றாரோ அதுபோல நாம் இந்த வெட்ட வெளியில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் தான், எல்லா இடத்திலும் நான் தான்ங்கும் பொழுது அப்போ மற்றவர் மீது வெறுப்பு எது வரப்போகுது, மற்றவர் மீது பொறாமை எப்படி வரும்? ஏன்னா எல்லாம் நான் தான், எல்லா சொரூபமும் நான் தான். அந்த மற்றவர் மீது கோபம் எப்படி வரும்? மற்றவர்களை குறை காணுதல் எப்படி வரும்? எல்லாமே நானாக இருக்கும் பொழுது மற்றவரிடம் குறை எப்படி வரும்? குறை அப்போ இருக்கே அப்படின்னா அவரவர்களுடைய மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணங்கள். குறை என்பது மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணங்கள். அந்த எண்ணங்களும் எண்ணங்களையே நான் தாங்குபவனே ஒழிய அந்த எண்ணங்களில் நான் இல்லை. பானை மண்ணால் செய்யப்பட்டது, மண் பானையை தாங்குகின்றது. ஆனால் பானையே மண் அல்ல, மண்ணுதான் பானையாக இருக்கின்றது. பானையினால மண்ணுக்கு எந்த தீங்கும் இல்லை. பானை என்பது என்ன? வெறும் நாமரூபம். இருப்பது ஒன்றே ஒன்றுதான், மண்ணு தான் இருக்கின்றது. உண்மைதான? பானை இருக்கா, மண் இருக்கா? நகை இருக்கா, தங்கம் இருக்கா? தோடு மூக்குத்தி இருக்கா, தங்கம் இருப்பா? இருப்பது அந்த இருத்தல் என்பது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் நகையினுடைய அடிப்படையில் தங்கம். பானையினுடைய பார்த்தால் அது மண். அது மாதிரி இந்த உலகத்தை நோக்கும் பொழுது எல்லாமே இறைவனுடைய படைப்பு. உலகத்தை பிரபஞ்சத்தின் அடிப்படையில் பார்த்தால் அது நான், அந்த பிரபஞ்சமே என்னை சார்ந்து இருக்கின்றது. மண்ணாகிய சுத்த சைதன்யத்தை தாங்குகின்ற களிமண் மண் பானை போல இந்த உலகமானது என்னால் தாங்கப்பட்டு இருக்கின்றது. ஏற்கனவே பகவான் சொல்றார், ஏதம்
தாரியதே ஜெகது, இந்த ஜெகத் முழுவதும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன், நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று உணர்ந்தவர்கள் மகாத்மானக. இப்போ சன்னியாசினாலே என்ன அடைஞ்சிருக்கணும்? இப்போ சொல்கிறத அடைஞ்சிருக்கணும். அதைத்தான் பகவான் சொல்கிறார் இந்த இடத்துல. அதனால் சந்நியாசம் பொதுவாக டிசிப்ளின், சந்நியாசம் எடுப்பதே அந்த காலத்தில் சாஸ்திர விசாரம் செய்கிறதுக்கு சந்நியாசம் எடுக்கிறது. சந்நியாசியினுடைய முக்கிய நோக்கமே சாஸ்திரம் படிப்பது தான் சந்நியாசத்தினுடைய முக்கிய நோக்கம். சாஸ்திர சிரவணமான நிதித்தியாசனம். சந்நியாசமே ரெண்டே தான். வித்வத் சந்நியாசம், விவிதிதா சந்நியாசம். வித்வத் சந்நியாசம், சந்நியாசம் வித்யாவுக்காக சந்நியாசம் எடுப்பது, ஆத்ம வித்யாவுக்காக சந்நியாசம் எடுத்து ஆத்மாவை விசாரம் செய்வது ஒன்று. அல்லது ஏற்கனவே ஆத்மாவை அடைந்து அது நிலைபெறுவதற்காக சந்நியாசம் எடுப்பது வித்வத் சந்நியாசம். ஞானத்தை அடைந்து ஞானத்தின்படி அதை மாடு போல அதை அசைபோடுவதற்காக எடுக்கின்ற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். ஞானத்தை அடையாமல் ஞானத்துக்காக அனைத்தையும் துறந்து வருதல் விவிதிசா சந்நியாசம். அதே பேர். அதில் பிரம்மச்சாரி அப்பெல்லாம் உண்டு. அப்போ சந்நியாசத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? சாஸ்திரம் படித்தால்தான் அந்த சந்நியாசத்தினுடைய நோக்கம் முடியும். இல்லை யாரும் ஒத்துக்கிற மாட்டுறாங்களே அப்படின்னா அவங்களுடைய மனதில் அது இருந்திருக்கும். பெரியவங்க முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா அவங்களோட மனசில் இருந்திருக்கும். ஆனால் விருப்பம் இல்லாமல் அந்த பக்குவம் இல்லாதவர்களுக்கு எப்படி நம்ம ஆத்ம ஞானத்தை போதிக்க முடியும் என்று காரியம் செய்ய விட்டு விடுவார்கள். அந்த அவங்களுடைய மனதினுடைய பக்குவத்தை பொறுத்து அமையும். அது இந்த இடத்துல சொல்கிறார். என்னை அடைந்தவன் மகாத்மானக. மகாத்மாங்கிறது உழவுது அவர்களுக்கு. இது இப்போ நான் சொன்னேன்ல, அதெல்லாம் அடைஞ்சிட்டா என்ன? புனர்ஜென்மம், மீண்டும் பிறப்பு என்பது இல்லை. துக்காலய அசாஸ்வதம். என்னை அடைந்தபின் ஞானிகள், என்னைனா நான் அப்போ சொன்னதை, என்னை அடைந்தபின்